லைட்ஸ் ஆன் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பாக நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல அப்படின்னு தெரியுது. இவருக்கு நடிக்க என்ன சொல்லியா தரணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு இவர் மேலே வந்து கொஞ்சம் நஞ்சம் மரியாதையுமே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கேவலமான ஆள் இந்த ஆள் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த முழு வீடியோவில் அந்த இறந்த குடும்பத்துக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நான் லேட்டாக வந்தது தான் காரணம் அப்படின்னு இவன் வாயில் வரவே இல்லை பாருங்க. இவன் மனசில் மன்னிப்பு கேட்கறதுக்கு மேலே இவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான் நினைக்கவே கிடையாது. உட்காந்து டயலாக் பேசுகிற மாதிரி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காப்புல. கொஞ்சம் கூட மனசுல ஈவ இருக்கும் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சொன்ன டயத்துல நீ அங்க கரெக்டா வந்திருந்த அப்படின்னா இந்த பிரச்சனை எதுக்கு அங்க வரப்போகுது? நீ ஜாலியா நைட்ல என்ன பண்ணிட்டு இருந்தியோ தெரியல. காலைல 8:45 எந்திரிச்சு நீ ஏர்போர்ட்டுக்கு சாவகாசமா நீ போய் அங்கிருந்த மக்களை ஃபுல்லா வெயிட் பண்ண வச்சு அந்த கூட்ட நெரிசல் அவங்க செத்து போயிட்டாங்க. அதுக்கு நீ கேவலமா எப்படி நீ கரூர்ல இருக்க மக்களுக்கு தெரியும் அப்படின்னு எவ்வளவு கேவலமான பாலிடிக்ஸ் பண்ற நீ. சோசியல் மீடியால தற்கொலைத்தனமா பேசிட்டு இருக்கவங்களுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி தெளிவா காமிச்சிட்ட. இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படிதான் சிஎம் உன்னை பத்தி யோசிக்கிற அளவுக்குலாம் நீ அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோ.